Good morning, boys. Today we are going to learn the prose My Reminiscence written by Rabindranath Tagore. Unit 4. The title of the prose is My Reminiscence written by Rabindranath Tagore. We know very well about Rabindranath Tagore because of his Gitanjali, and also he wrote the national anthem for our country, Janaganaman. வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு மை ரெமினிசன்ஸ், எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். யூனிட் 4 ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். Warm up activity. You see the picture in your book, page number 92. Turn to page number 92 in your book. Warm up activity. You see the beautiful picture. இந்த படத்தில் ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு அதில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பியூட்டி லைஸ் இன் த பிஹோல்டர்ஸ் ஐஸ். பியூட்டி லைஸ் இன் த பிஹோல்டர்ஸ் ஐஸ். அழகு எதில் இருக்குது? பார்ப்பவரின் கண்களில் உள்ளது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை எவ்வளோ பார்க்கிறார், ஒருத்தர் கண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியும். ஒருத்தர் அழகாக பார்ப்பார், இன்னொருத்தருக்கு அது வேறு மாதிரி தெரியும். அதனால் பார்வையில் தான், நம்மளோட பார்வையில் தான் அழகு இருக்குது. beholder's eye. Beauty lies in the beholder's eye. நம்ம பார்க்குற விதத்தில் தான் அழகு இருக்கு. ஆக்டிவிட்டி கொடுக்காங்க பாருங்க. Read the quote and observe the picture. Complete this graphic organizer. Remember to use suitable adjectives. இதில் ஒரு கிராஃபிக் ஆர்கனைசர் கொடுத்துருக்காங்க. அந்த பியூட்டியை பற்றி நம்ம எப்படி, அதில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்கா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. எலிகண்ட் வாட்டர் ஃபால். அதில் இருக்கக்கூடிய வேறு என்னெல்லாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய ட்ரீஸ், க்ரீனரிஸ், ராக்ஸ், லைக் மவுண்டெயின்ஸ், இது எதை பார்த்தோம் நான் உங்களுக்கு என்ன தோன்றது, அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரிட்டி, சார்மிங், ஆசம், லைக் தட் யூ ஹேவ் டு யூஸ் த அட்ஜெக்டிவ் டு டூ யுவர் வார்ம் அப் ஆக்டிவிட்டி. And next page. The topic of the process, my reminiscence. What is the meaning for reminiscence? Remembering. ஞாபகம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகப்படுத்துறது, ரிமெம்பரிங். நம்ம யோசித்து பார்ப்போம்ல, சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தோம், எங்கெல்லாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நினைத்து பார்த்து, பழைய நினைவுகளை நினைத்து பார்த்து, அதுதான் ரெமினிசன்ஸ். இங்கே வந்து யார், நம்ம ரைட்டர் ரவீந்திரநாத் தாகூர் நினைத்து பார்க்கிறார். எதை நினைத்து பார்க்கிறார் அப்படிங்கிறத இந்த ப்ரோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotindra and sister-in-law were living in a riverside villa at Chandernagore, and there I went to stay with them. When I returned home, வீட்டுக்கு திரும்பும்போது, from the outset of my second voyage, எங்கேருந்து வீட்டுக்கு திரும்புகிறேன், from my second voyage. வாயேஜ் அப்படிங்கிறது ஒரு பயணம், தூரமாக. எங்கேன்னு பாருங்கள், வாயேஜ் டு இங்கிலாந்து. எங்கேருந்து வர்றாரு, இங்கிலாந்து. மை அவுட்செட் ஆஃப் மை செகண்ட் வாயேஜ் டு இங்கிலாந்து, நீண்ட பயணம் இங்கிலாந்துக்கு. அங்கேருந்து ரிட்டர்ன், வென் ஐ ரிட்டர்ன் ஹோம் ஃப்ரம் த அவுட்செட் ஆஃப் மை செகண்ட் வாயேஜ் டு இங்கிலாந்து, இரண்டாம் பயணம் மேற்கொண்டு வீட்டு திரும்பும்போது எழுதுகிறார். My brother Jyotindra and sister-in-law were living in a riverside villa at Chandernagore. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை பிரதர் ஜோதிந்திரா, அவருடைய பிரதர் நேம் ஜோதிந்திரா, அண்ட் சிஸ்டர்-இன்-லா வர் லிவிங் சைட் வில்லா அட் சந்தர்நகர். வில்லா அப்படிங்கிறது ஒரு தனி வீடு. ரிவர் சைட் வில்லா அப்படிங்கிறது ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, வில்லா அட் சந்தர்நகர். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தர்நகர். அண்ட் தேர் ஐ வென்ட் டு ஸ்டே வித் தெம். நான் இப்போ என்ன பண்ணேன், வயது முடிச்சுட்டு வரும்போது அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுகிறேன், தங்குகிறேன். The gang is again and again, those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. This Bengal sky full of light, this south breeze, this flow of the river, this royal laziness, this broad lizard stretching from horizon to horizon, and from green earth to blue sky,
All these were to me as food and drink to the hungry and thirsty. Here it felt indeed like home, and in this I recognized the ministrations of a mother. The Ganges. இங்கே எதை பற்றி பார்க்கணும்னா கேங்கஸ் அப்படிங்கிறது கங்கை. அகெயின் அண்ட் அகெயின் தோஸ் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க வீடு வந்து வில்லா அப்படிங்கிறது ஒரு பங்களா டைப் வீடு எங்கே இருக்குது, ரிவர் பேங்க், ஒரு ஆற்று கரையோரமாக இருக்குது. அந்த ஆறு வந்து த கேங்கஸ். அகெயின் அண்ட் அகெயின் தோஸ் ineffable டேஸ் அண்ட் நைட்ஸ். ineffable அப்படிங்கிற மீன் பார்த்தீங்கன்னா பியாண்ட் எக்ஸ்பிரஷன், விவரிக்க முடியாது, கடினமாக விவரிக்க முடியாது. டு கிரேட் டு பி எக்ஸ்பிரஸ்டு, விவரிக்க முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணுது. ineffable days and nights, நான் அங்கே தங்கியிருக்க வந்து எனக்கு எப்படி இருக்கு, ineffable days and nights. languid with joy with longing. languid அப்படிங்கிறது மீனிங் பார்த்தீங்கன்னா மூவிங் ஸ்லோலி, மிகவும் மெதுவாக நகரக்கூடிய, மெதுவாக. வித் ஜாய். சேட் வித் லாங்கிங், சேட் சந்தோஷமோ துக்கமோ மிகவும் மெதுவாக இருக்கக்கூடிய. அட்யூன் டு த plaintive babbling of the river along the cool side of its wooded banks. plaintive babbling, plaintive அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க, சவுண்டிங் சேட். கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. plaintive அப்படிங்கிறது சவுண்டிங் சேட் சவுண்ட், மிகவும் துக்கமான சத்தம். பேப்ளிங் அப்படிங்கிறது புலம்புதல். ஆஃப் த ரிவர், எது சத்தம் எடுக்கிறதா, த ரிவர், த கேங்கஸ் ரிவர். attuned அப்படிங்கிறது adjust அப்படிங்கிற மீனிங் வரும். attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. wooded அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். wood அப்படிங்கிறது வந்து மரக்கட்டை மட்டும் இல்லாமல் இன்னொரு மீனிங் என்ன இருக்கும், அது காடு அப்படின்ட்டு. இங்கே வந்து wooded banks, அந்த ஆற்றுக்கரைக்கு இரண்டு பக்கமும் காடுகள் இருக்கிறது. wooded அப்படிங்கிறது ஃபாரஸ்ட். this Bengal sky full of light, this south breeze, this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky. The Bengal sky full of light. Bengal sky. Rabindranath Tagore is a Bengal poet. Bengal sky. இங்கே வந்து பெங்கால் மென்ஷன் பண்ணி, the Bengal sky full of light. அந்த ஸ்கை வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்குது, ஃபுல் ஆஃப் லைட், முழுவதுமாக லைட்டாக இருக்கிறது. திஸ் சவுத் பிரீஸ், சவுத் அப்படிங்கிறது டைரக்ஷன், சவுத் தெற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய பிரீஸ், காற்று, தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம்னா அது என்ன பண்ணுது, சவுத் பிரீஸ் வீசுகிறது. திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர் ஃப்ளோ, இந்த ஆறு பாய்ந்து செல்கிறது, ஃப்ளோ ஆஃப் த ரிவர். திஸ் ரைட் ராயல் லேசினஸ், ராயல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியும். லேசினஸ் சோம்பேறித்தனம். ரைட் ராயல் அப்படிங்கிறது an adjective like that, a great laziness. This broad lizard stretching from horizon to horizon and from green earth to blue sky. horizon அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சி, நம்ம கடலுக்கு போவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த கடலும் வானமும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ வென்ட் டு எ பீச் யூ கேன் சி த sea and the sky meet together at some point of place, but that is an illusion. அது வந்து உண்மை கிடையாது. நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், அந்த கடலும் வானமும் ஒரு சேர்ற மாதிரி ஒரு இடத்துல நமக்கு தெரியும், ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. அந்த இடத்துல போய் பார்த்தா இன்னும் தள்ளி அப்படி தெரியும். லைக் தட் இஸ் கால்ட் அஸ் ஹரிசன். சரியா, ஹரிசன் அப்படிங்கிறது தெரியுமா. அதே மாதிரி யூ கேன் சி அ ஹைட் பில்டிங் வந்து பெருசாக இருக்குது, நல்ல உயரமான பில்டிங் இருக்குது. அதை நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், இட் டச்சஸ் த ஸ்கை. அது வந்து எப்படி இருக்கும், பார்ப்பதற்கு ஸ்கை தொடுற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை கிடையாது. தட் இஸ் கால்ட் illusion, horizon. Here from green earth to the blue sky, from green earth to the blue sky. ப்ளூ ஸ்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம க்ரீன், இந்த ரிவர் பேங்க் இருக்கலாம், இது வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. அந்த ப்ளூ ஸ்கை ரெண்டும் ஒரு இடத்துல தொடுகின்ற மாதிரி ஒரு ஹாரிசன் ஃபீலிங் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அண்ட் ஆல் தீஸ் வேர் டு மீ ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் thirsty. இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது,
உண்பதற்கு உணவும் தாகத்திற்கு நீரும் தருகின்ற மாதிரி இருக்கிறது. All these were to me as food and drink to the hungry and thirsty. Here it felt like home, and in this I recognized the ministrations of a mother. Here it felt indeed like home. இது எனக்கு ஒரு வீடு மாதிரி. ஹோம், ஹவுஸ், ஹோம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு. ஹோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த வீடு, சரியா? இது எனக்கு ஒரு நேச்சராக எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி இருக்குது. In this I recognize the ministrations of a mother. மினிஸ்ட்ரேஷன் ஒரு தாயின் கவனிப்பு. க்ளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரேஷன் த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங், உதவி பண்ணுவது அல்லது அவங்களை பற்றி அக்கறைப்படுவது. இந்த இயற்கை வந்து எனக்கு என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு என்னை பற்றி அக்கறை கொள்கிறது, எனக்காக கேர் பண்ணுது. லைக் அ மதர், சாதாரண அக்கறையில் எப்படி ஒரு தாயை போல எனக்கு என்ன பண்ணுகிறது, கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இங்கே நம்ம போயட் த ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து நமக்கு இன்ஃபார்ம் கொடுக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப். That was not so very long ago, and yet time has wrought many changes. Our little riverside nest, clustering under their surrounding greenery, have been replaced by mills which now, dragon-like, everywhere rear their hissing heads, belching forth black smoke. In the midway glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded every department of life. Maybe this is for the better, but I, for one, cannot account it wholly to the good. That was not so very long ago. நான் பார்த்தது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடையாது. நாட் வெரி லாங் அகோ, ரொம்ப நாள்களுக்கு முன்பாக கிடையாது அப்படின்னு நினைட்டோம். ரீசெண்டாக தான், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக. அண்ட் எட் டைம் ஹேஸ் ராட் மெனி சேஞ்சஸ். ஆனால் காலம் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு ராட் அப்படிங்கிறதுக்கு காஸ்ட் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது. மெனி சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. டைம் குறுகிய காலத்தில், ரொம்ப நாளும் கிடையாது, மிக குறுகிய காலகட்டத்தில் ரொம்ப சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. அவர் லிட்டில் ரிவர்சைட் நெஸ்ட் clustering under their surrounding greenery have been replaced by mills. பாருங்க, ஒரு லிட்டில் ரிவர்சைட் நெஸ்ட் கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஃபார்மிங் குரூப். நெஸ்ட் அப்படின்னா கூடுகள், சரி? இந்த பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக குரூப்பாக கூடு கட்டி இருந்த ரிவர் சைட், என்னுடைய சிறு ரிவர் சைட், அந்த சிறு ஆற்றங்கரையில் வந்து பறவைகள் வந்து கூட்டமாக கூடு கட்டி இருக்கும். அது எல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. have been replaced by mills which now dragon-like everywhere rear their hissing heads, belching forth black smoke. Replaced by mills, எதால இது பண்ணியிருக்கு, ஆலைகளாக மாறி இருக்கிறது. மில்ஸ், நிறைய மில்ஸ் என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்கு. அண்ட் விச் நவ் டிராகன் லைக், இப்போ எப்படி இருக்கு, அது டிராகன், பார்ப்பதற்கு மிகப்பெரிய டிராகன் மாதிரி இருக்குது. எவ்ரிவேர் ரியர் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ், எங்கே பார்த்தாலும் அதோட அலைகள் தான் என்ன பண்ணுங்க, ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஆலையில் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள், புகை கழிவுகள் வர்றதுக்கு ஒரு குண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஹிஸ்ஸிங் ஹெட், பெல்ச்சிங் ஃபார் பிளாக் ஸ்மோக், அது என்ன பண்ணுகிறது, பெல்ச்சிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டு லெட் ஏர் கம் அப், இந்த காற்று உள்ள காற்றுகள் வெளியே வருவதற்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ள அந்த இடம். பெல்ச்சிங் ஃபார் பிளாக் ஸ்மோக், அது வந்து காற்று வெளியே வர்றதுலேருந்து என்ன தான் வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஸ்மோக், கருப்பான புகைகள் தான் வெளியே வருகிறது. ஆற்றங்கரை வந்து எப்படி மாறி இருக்கு, இவ்வளோ அழகாக இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு அழகாக என்ன பண்றாரு, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded every department of life. Midday glare of modern, இப்போ இருக்கக்கூடிய மிட்டே அப்படிங்கிறது மதிய பகுதி. இந்த இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பகுதியில் நம்ம எப்படி இருக்கோம், ஈவன் அவர் hours of mental siesta has been narrowed down to the lowest limit. மென்டல் siesta அப்படிங்கிறது மதிய வேளையில் இருக்கக்கூடிய சிறு ரெஸ்ட், கொஞ்சம் ரெஸ்ட் இருப்பாங்கல்ல, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட். இந்த வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, கடினமான வேலைக்கு போகிறவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் சியஸ்ட். இங்கே வந்து நமக்கு மென்டல் சியஸ்ட் அப்படிங்கிறது மைண்ட் ரெஸ்ட். முந்தியெல்லாம் எப்படி அப்படின்னா
சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் மாடர்ன் லைஃப் வந்து அப்படி இல்லை. ரெஸ்ட் அப்படிங்கிறது வெரி லோயஸ்ட் லிமிட் கொண்டு வந்துட்டோம். நமக்கு மிட் டேல வந்து ரெஸ்ட் சியஸ்டங்கிறது ரொம்ப குறுகி விட்டது. And hydra-headed unrest has invaded every department of life. Hydra-headed அப்படிங்கிறது ஹைட்ரா அப்படிங்கிறது நிறைய, சரியா, நிறைய பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணுங்கிறது ஏற்படுகிறது. எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப், எங்கே இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுகிறது, எல்லா பிரச்சனைகளும் நிறைய வருகிறது. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர். ஒருவேளை இது நல்லது தான். பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக்கல் சேஞ்ச். நிறைய எக்கனாமிக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் ஹியர் இங்கே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் ஒன் கேனாட் அக்கௌண்ட் இட் ஹோலி த குட். எக்கனாமிக்கில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பிளஸ்ஸடாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இது நல்லது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. அப்படிங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. Some rainy afternoons I spent in a veritable frenzy, singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on the harmonium. On other afternoons, we would drift along in a boat, my brother Jodindra accompanying my singing with his violin. And as beginning with the Puravi 50, we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching the Bahaka, the western sky closed the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of trees. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. இந்த லவ்லி டேஸ், இங்கே இருக்கக்கூடிய காலங்கள் ஆஃப் மைண்ட் ரிவர் சைடு பாஸ்ட் பை லைக் எப்படி கடந்து போகிறது அப்படின்னா, ஸோ மெனி டெடிக்கேட்டட் லோட்டஸ் ப்ளோசம்ஸ், நிறைய டெடிக்கேட் அர்ப்பணிப்புள்ள லோட்டஸ் வந்து பூத்து இருக்கிறது. ஃப்ளோட்டிங் டவுன் த சாக்ரட் ஸ்ட்ரீம், மிதமான ஓடியில் வந்து என்ன பண்ணுகிறது, செல்கிறது. Some rainy afternoons I spent in a veritable frenzy. Rainy afternoons, rainy அப்படிங்கிறது மழைக்காலத்தில் இருக்கக்கூடிய ஆஃப்டர்நூன். வெரிட்டபிள், மோர் எக்ஸைட்டிங், ரொம்ப எதிர்பார்ப்போட ஃப்ரெண்ட்ஸி, சிங்கிங் அவே ஓல்ட் வைஷ்ணவா சாங்ஸ் டு மை ஓன் டியூன்ஸ். வைஷ்ணவா சாங்ஸ் அப்படிங்கிற சாங்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஓன் டியூனாலேயே நான் என்ன பண்ணுவேன், அதை படிப்பேன். அக்கம்பனிங் மை செல்ஃப் ஆன் ஏ ஹார்மோனியம், நான் மட்டும் இல்லாமல் என் கூட எது வச்சுருப்பேன், ஹார்மோனியம் வச்சுருப்பேன். நாங்கள் என்ன பண்ணுவோம், படிப்போம். ஆன் அதர் ஆஃப்டர்நூன்ஸ் we would drift along in a boat, my brother Jodindra accompanying my singing with his violin. சில மதிய வேளையில் நாங்கள் என்ன பண்ணுவோம், போட்டில் எடுத்து ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி என்ன பண்ணுவோம், போட்டில். ஏன்னா ஆற்று படுகை பக்கம் தான் அவங்க இருக்காங்க, வீட்டு முன்னாடி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஆற்றில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே போவோம். எங்கள் அண்ணன் மை பிரதர் ஜோதின்ராவும் என்ன பண்ணுவாங்க, என்னோட கம்பெனி பண்ணுவாங்க வித் ஹிஸ் வயலின். அவர் என்ன பண்ணுவார், இவர் ஹார்மோனியம், அவர் வயலின் வச்சுருக்காரு. And as beginning with the Puravi, we went on varying the mode of our music with the declining day. நாங்கள் என்ன பண்ணுவோம், புரவி அப்படிங்கிற மியூசிக் பிகினிங் புரவி நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, புரவி அப்படிங்கிற ஒரு இசையில் ஒரு பகுதியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே என்ன பண்ணுவோம், அந்த மியூசிக்கில் நிறைய வெரைட்டிஸ் சொல்லுவாங்க, அதில் வந்து புரவி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய மோடுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மியூசிக் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போவோம். இந்த டிக்ளைனிங் டே எது வரைக்கும், மதியம் கிளம்புறாங்க, டேஸ் வந்து டிக்ளைன் ஆகிற வரைக்கும், சாயங்கால பொழுது வரைக்கும் நாங்கள் போயிட்டு வருவோம். We saw on reaching the Bahaka, the western sky closed the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of trees. Bahaka அப்படிங்கிற ஒரு வெரைட்டிக்கு நாங்கள் வரும்போது ஸ்கை வந்து எப்படி இருக்கும்னா, க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ். சூரியன் வந்து மறைய போகிற பகுதி நேரம், சரியா, மதிய வேளையில் இவங்க கிளம்புறாங்க. இப்போ டிக்ளைனிங் டேஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த டிக்ளைனிங் டேஸ் அப்படிங்கிறது வந்து மறைய போகிற தருணம், இரவு பொழுதாக சூரியன் மறையும்னா அந்த டைமில் வந்து நாங்கள் பெஹக்கா அப்படிங்கிற ஒரு மோடில் வந்து என்ன பண்ணுவோம், மியூசிக் வச்சுட்டு இருப்போம். அண்ட் த மூன் ஆன் த ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிங் ஆஃப் ட்ரீஸ். ஈஸ்ட் சைடில் என்ன ஆகும் அப்படின்னா, வெஸ்ட்டில் வந்து சூரியன் மறையுது, கோல்டன் டைஸ் மாதிரி நமக்கு தெரிகிறது. அண்ட் ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, மூன் வந்து ரைஸ் ஆகுது, த ஃப்ரிங் ஆஃப் த ட்ரீஸ். மரங்கள்லாம் இருக்கும்னா காட்டில், அந்த மரங்களுக்கு மேலாக விளிம்பில் என்ன பண்ணுகிறது, மூன் தெரிகிறது அப்படின்ட்டு நம்ம ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 94.
Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. By then, a silvery peace rested on both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. Then we would row back to the landing steps. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இருட்டுற டைமுக்கு மறுபடியும் நாங்கள் திரும்பி எங்கே வந்துடுறோம், லேண்டிங் ஸ்டெப் ஆஃப் த வில்லா, இந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஸ்டெப் நாங்கள் பண்ணிடுறோம் வந்துடும். அண்ட் சீட் அவர் செல்ஃப் ஆன் எ குவில்ட் ஸ்ப்ரெட் ஓவர் த டெரஸ் ஃபேஸிங் த ரிவர். அந்த வில்லா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் டெரஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஃபேஸிங் த ரிவர். அந்த டெரஸ் அப்படிங்கிறது மாடி போகும். அந்த மாடி வந்து எப்படி இருக்குன்னா ஃபேஸிங் த ரிவர். எதை பார்த்து இருக்கிறது, ரிவர் பார்த்து. By then a silvery peace rested on both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. By then a silvery peace, ஒரு மிகவும் சில்வரி அமைதி, அட்ஜெக்டிவ் சொல்கிறாங்க, அமைதி, ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர், எதுலலாம் லேண்ட்லேயும் அமைதியாக இருக்குது அண்ட் வாட்டர். ஹார்ட்லி எனி போட்ஸ் வேர் அபவுட். போட் அப்படிங்கிறது அடிக்கடி போகும், ஆனால் இப்போ நைட் ஆகிட்டதுனால ஹார்ட்லி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. சரியா, எப்போவாது போகலாம். அந்த த ஃப்ரிங் ஆஃப் ட்ரீஸ் ஆன் த பேங்க் வாஸ் ரெடியூஸ் டு எ டீப் ஷேடோ. அந்த மரங்கள், ஃப்ரிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிறது இந்த மரத்தோட விளிம்புகள்லாம் இப்படி எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு ஒரு நிழல் மாதிரி ஆகிவிட்டது. மரம் வந்து எப்படி மாறுது, நிழல் தெரிகிறது. ஏன் அப்படின்னா நைட் ஆகிட்டு. அண்ட் த மூன்லைட் கிளிம்மட் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். மூன்லைட் வந்து கிளிம்மிங் அப்படிங்கிறது வந்து மினுங்குதல். சரி, இங்கே வந்து மூன்லைட் என்னது, கிளிம்மிங் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். எதில் மின்னுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம், அந்த நீரோட்டம் இருக்கிறதுல அதில் அந்த மூன்லைட் வந்து என்ன பண்ணுறது, கிளிம்மிங், மினுமினுத்தல். நெக்ஸ்ட் paragraph. The villa we were living in was known as Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged, nor all on the same level, and some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. The villa we were living in was known as Moran's Garden. இவங்க இருக்கக்கூடிய வில்லாவோட நேம் வந்து Moran's Garden. The name of the villa is Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long broad veranda. வீடு வந்து ஆற்று ஓரமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஆற்று ஓரத்துலேருந்து அவங்களுக்கு படிக்கட்டு, ஸ்டோன் ஃப்ளாக் ஸ்டெப். அந்த படிக்கட்டில் ஆற்றங்கரையிலலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்டோனால் என்ன பண்ணியிருக்காங்க, படிக்கட்டி இருக்கிறது. ஃப்ரம் த வாட்டர் டு எ லாங் ப்ராட் வரண்டா, அது எங்கே போகுது அப்படின்னா அவங்க வில்லாவில் இருக்கக்கூடிய வரண்டாக்கு வருகிறது. விச் ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் த ஹவுஸ். த ரூம்ஸ் வர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச். வீடு வந்து எப்படி இருக்குன்னா ரெகுலராக இருக்காது. இட் இஸ் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச், நார் ஆல் ஆன் த சேம் லெவல், எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் சம் ஹேட் டு பி ரீச் பை ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். சில ரூம்க்குலாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன படிக்கட்டுகள் ஏறி தான் என்ன பண்ணணும் சில ரூம்க்கு நம்ம போக வேண்டும். The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. Big sitting room, ஒரு பெரிய ஹால் இருக்கு, அதில் overlooking the landing steps, அந்த லேண்டிங் ஸ்டெப் அடுத்தது என்ன இருக்குன்னா had stained glass windows இருக்கு, stained windows இருக்கு, with colored pictures. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக்சர்ஸை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. Next paragraph. One of the pictures was a swing hanging from a branch half hidden in dense foliage, and in the checkered light of this bower, two persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down which men and women in festive garb were going and coming. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some faraway, long forgotten revelry seemed to be expressing itself in silent words of life. The cries of the swinging couple making alive
with their eternal story, the woodlands of the riverbank. One of the pictures was a swing hanging from a branch half hidden in dense foliage. அதில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அந்த சிட்டிங் ரூம் பக்கத்தில் விண்டோ பிக்சர்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு பிக்சர் ஒன் ஆஃப் த வரும்போது நம்ம அதில் வந்து பிக்சர்ஸ் அப்படின்ற ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம். சரி, ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் வாஸ் ஆஃப் எ ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் எ பிரான்ச் ஆஃப் ஹிட்டிங். ஸ்விங் ஹேங்கிங் என்னென்னா ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு படம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா பிரான்ச் ஆஃப் ஹிடன் இன் டென்ஸ் ஃபாலியேஜ். மிகவும் அடர்த்தியாக ஃபாலியேஜ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இலைகள். சரி, அண்ட் இந்த செக்கட் லைட் அண்ட் சைட் ஆஃப் திஸ் பவர். செக்கட் லைட் அப்படிங்கிறது அந்த இலைகள் வழியாக ஒளி வரும்ல, சின்ன மாதிரி இருக்கும். இந்த ஓட்டு விட்டலாம் சில இடத்துல ஹோல்ஸ் இருக்கும்போது அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூரிய ஒளி மேலே வந்து கீழே வந்து டாட்டாக தெரியும், லைக் தட். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுது, அந்த இலைகள் கவர் பண்ணியிருக்கு. அந்த இலைகளுக்கு ஊடாக அங்கங்கே என்ன பண்ணுது, லைட்ஸ் வருகிறது. அண்ட் சைட் ஆஃப் திஸ் பவர் 2 persons were swinging. அண்ட் திஸ் பவர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே போயத்தில் பார்த்தோம். அந்த மரங்கள் வந்து கூடாரம் மாதிரி நமக்கு நிழல் தருகின்ற பகுதி. சரியா, அதில் என்ன பண்ணுறாங்க, 2 persons were swinging. 2 நபர்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அண்ட் there was another a broad flight of steps leading into some castle like palace. அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சரில் இன்னொன்று a broad flight of steps, நல்ல அகலமான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா into a castle like palace, leading to a castle like palace. castle அப்படிங்கிறது கோட்டை, சில கற்களால் கட்டப்பட்ட கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைக்கு அந்த ப்ராட் ஸ்டெப்ஸ் வந்து வழி கொண்டு போகிறது. men and women in festive garb were going and coming. அந்த படிக்கட்டுக்கு மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மக்கள் men and women, பெண்களும் ஆண்களும், இன் ஃபெஸ்டிவ் கார்ப் அப்படிங்கிறதுக்கு கிளாத்ஸ், துணிகள். சரியா, ஃபெஸ்டிவ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவோமோ லைக் தட். அதில் வந்து அவங்க என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவ் நல்ல விழாக்கு அணியக்கூடிய நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு அதில் ஆண்களும் பெண்களும் மேலங்கிலையும் போயிட்டு வர்றாங்க. When the light fell on the windows, this picture so wonderfully, seeming to fill the rich atmosphere with holiday music. அந்த பிக்சரில் வந்து எப்போ ஒளி படுகிறதோ அப்போ அதை பார்ப்பதற்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இட் சீமிங் டு ஃபில் த ரிவர் சைட் அட்மாஸ்பியர் வித் ஹாலிடே மியூசிக். ரொம்ப இனிமையான தருணமாக அந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு இருக்கிறது. Some far away long reverie seemed to be expressing itself in silent words of light. இது பார்ப்பதற்கு எங்கேயோ தொலைந்து விட்ட ஞாபகங்களை மறுபடியும் நாம் நினைப்பதற்கு எக்ஸ்பிரஸிங் இட்செல்ஃப் இன் சைலண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லைட். அந்த ஒளி வரும்போது அது பார்க்குறதுக்கு வார்த்தைகளே இல்லை, இருந்தாலும் ஏதோ பழைய நினைவுகளெல்லாம் அது கொண்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. The long thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. The long thrills of the swinging couple, அதில் ஊஞ்சலாடி கொண்டு 2 நபர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா alive with their eternal story. இட்டர்னலாக முடிவில்லாது. சரி, இட்டர்னல் ஸ்டோரி. ஏன்னா அந்த பிக்சர் இருக்க வரைக்கும் அந்த ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. வுட்லண்ட்ஸ் ஆஃப் த ரிவர் பேங்க், அந்த அந்த இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில், ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இருக்க ஏதோ ஒரு இட்டர்னல் ஸ்டோரி வந்து இவங்க டிபிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. This I used as my room for writing poetry. Nothing could be seen from then save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs, and of this room I wrote. The topmost room, and the topmost room of the house was in a round tower with windows opening to every side. டாப்மோஸ்ட் இருக்கிறது உயரமான ரூம் வந்து எப்படி இருக்கும், ரவுண்ட் டவர் மாதிரி இருக்கும். அதில் வந்து விண்டோஸ் வந்து எல்லா சைடும் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால விண்டோஸ் வந்து எல்லா பக்கமும் தெரிகிற மாதிரி இருக்கிறது. This I used as my room for writing poetry. இந்த ரூம் தான் நான் poetry எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. அங்கேருந்து பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாது, அந்த ரூமில் இருந்து பார்க்குறதுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா ஹைட்டான ரூமு, மரங்கள் இலைகளால் சுற்றி மறையப்பட்டிருக்கும். பட் த ஓப்பன் ஸ்கை, ஆனால் எனக்கு தெரிகிறது என்ன, திறந்த வானம் தெரிகிறது. I was then busy with the evening songs and of this room I wrote. நான் எப்போவுமே ஈவினிங்கில் இங்கே சாங்ஸ் எழுதுறதுக்காக பிஸியாக இந்த ரூமில் இருப்பேன். இதுதான் என்னோட ரூம் அப்படின்னு நம்ம ரவீந்திரநாத் தாகூர்.
There were in the breast of limitless space clouds are laid to sleep. I have built my house for the poesy. There were in the breast of limitless space clouds. ஏன்னா இவருக்கு வந்து ஓப்பன் ஸ்கை தெரியுது அந்த ரூம் அது அங்கே clouds limitless clouds அங்கே மேகங்கள் என்ன பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு limitless space of clouds are laid to sleep. அதெல்லாம் என்ன பண்ணுறது laid to sleep. I have built my house for thee. இதுக்காக தான் நான் என்னோட வீட்டை கட்டியிருக்கேன். ஏன் கட்டியிருக்கேன்? ஓ பொய்சி போயும் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு அப்படியே தாட்ஸ் நிறைய சிந்தனைகள் வைக்கிறது இந்த ஸ்பேஸ் அட்மாஸ்பியர் எல்லாமே எனக்கு இருக்குது. இதுக்காக தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். இந்த இடம் பர்டிகுலராக போயம் இருக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறான். அபவுட் தி ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் 1861 to 1940. Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist and educator, wrote Gitanjali 1912. My Reminiscence was written and published in his 50th year, shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. It was the course of his trip that he wrote for the first time in the English language for publication. ரவீந்திரநாத் தாகூர் நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி போய்ட். இவர் வந்து ஒரு பெங்காலி போய்ட். நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஆத்தர், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர், நிறைய பொசிஷன்ஸ் இருக்காரு. அண்ட் கீதாஞ்சலி, ஃபேமஸ் கீதாஞ்சலி, இவரோட ஒர்க் வந்து ஃபேமஸ் 1912 எழுதியிருக்காரு. மை ரெமிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் இஸ் 50th இயர். இப்போ நம்ம பாடப்பதில் கொடுத்துருக்க மை ரெமிசன்ஸ் வந்து தன்னுடைய 50வது 50th இயரில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு. ஷார்ட்லி பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆன் எ ட்ரிப் டு யூரோப் அண்ட் அமெரிக்கா ஃபார் ஹிஸ் ஃபெயிலிங் ஹெல்த் இன் 1912. இதை எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ட்ராவலுக்கு போகிறாரு யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு அவர் ஒரு ட்ராவல் போகிறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் குறைந்துட்டே வருது. ஃபெயிலிங் ஹெல்த் இன் 1912. எந்த வருஷம் அப்படின்னா 1912. இட் வாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிப் ஹி ரோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் பப்ளிகேஷன். இதுதான் அவர் இங்கிலீஷில் ஹி வாஸ் எ பெங்காலி போய்ட் அப்படின்னு பார்த்தோம். பெங்காலில் தான் எழுதியிருப்பார். இந்த மை ரெமிசன்ஸ் இதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டாக இங்கிலீஷில் பப்ளிகேஷனுக்காக எழுதியிருக்கார். And glossary meaning ineffable, beyond expression, too great to be expressed, languid, moving slowly, plaintive, sounding sad, ministrations, the act of helping or caring, wrought, caused, clustering, forming a group, belching to let air come up, veritable, more exciting, garb, cloths. Today's homework for you, you have to write the fill in the blanks and answer the following questions in 1 or 2 sentences in your English notebook and submit to your responsible English teacher. Thank you, students.